ஹலோ மக்களே, வெல்கம் டு சாக்ஷி விலாக்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக மினியேச்சர் பாட் பரோட்டா எப்படி இருக்கும் நானும் யோசித்தேன். அதை தான் இந்த வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் 65, முட்டை, பரோட்டா, வீட்டில் பண்ண சிக்கன் சால்னா, இது எல்லாமே செஞ்சுட்டு இவ்வளோண்டு குட்டி பானையில் இந்த பாட் பரோட்டா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு என் மூளைக்கு தோணுச்சு. ஸோ அதனால் அந்த ப்ரொசீஜரை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி வரும்னா எனக்கு தெரியாது, சும்மா ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வச்சுருந்த இந்த சால்னா இல்லை குழம்பு, இது ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பரோட்டாவை வீட்லேயே பண்ணேன். நீங்கள் கடையில் கூட வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டியாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. அதனால் ஃபர்ஸ்ட் லேயர் குழம்பு ஊற்றி, அதுக்கப்புறமா குழம்பு சால்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா பரோட்டா, அதுக்கப்புறம் சால்னா, அதுக்கப்புறமா சிக்கன் 65, அப்புறம் பரோட்டா, அப்புறம் குழம்பு. நான் என்ன குழம்பு சால்னான்னு மாற்றி மாற்றி சொல்லுன்னு தானே யோசிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. என் வாயில் வரதை நான் சொன்னேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பரோட்டா, திருப்பி ஒரு சிக்கன் அந்த 65 இருக்குல்லையா, அதை பிச்சு போட்டு, அதுக்கப்புறமா முட்டையை நல்லா, ஏன்னா ஃபுல்லாக வைக்க முடியாது இல்லையா, குட்டியாக இருக்கும், அதனால் உடச்சி போட்டு இதை மூடி இதை நம்ம கேஸில் வைக்க போகிறோம். இது எப்படி இருக்க போகுது எல்லான்ட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோலாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இலை இருக்கு இல்லையா, இலையை அந்த நூல் வச்சு யாரையாச்சும் பிடிக்க சொல்லி கட்டிக்கோங்க. ஏன்னா தனியாக நம்மளால் கட்ட முடியாது. ஸோ பிடிக்க சொல்லி யாராச்சும் கட்டிட்டு இது எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே கேஸில் வைக்க போகிறோம். நான் எக்ஸ்ட்ரா இலை இருந்துச்சு இல்லையா, அதை ஷேப்பாக கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேஸில் வைக்கும்போது அது டிஸ்டர்ப் ஆகுன்றதுனால நான் ஷேப்பாக கட் பண்ணிவிட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நான் கேஸில் வச்சுருந்தேன். இது அப்படியே ஸ்மெல் வந்துச்சு. இது வேகும் போதே அந்த ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. அந்த வாழையோட ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ்லேயே அதில் ஊற்றிருந்த அந்த சால்னாலாம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிது. ஸோ இதுக்கப்புறம் இதை வைக்கக்கூடாது, எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. எடுத்து பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு. அந்த வாழையில நல்லா அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கியிருக்கும் போல் அந்த வாழையில நல்லா சுட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. இது டேஸ்ட் எப்படி இருக்க போகுது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கலாம். இப்போ இதை கவுத்து இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு அப்படியே கவுத்தே வரல. அதுக்கப்புறமா நல்லா போட்டு குலுக்குனதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ ஃபுல்லுமே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இலையோடு வந்துருச்சு, ஒட்டு மொத்தமாக வந்துருச்சு. ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பானை இருந்துச்சுன்னா இந்த குல்ஃபி வாங்கின பானைலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குல்ஃபி வாங்கினது கொஞ்சம் குட்டியாக இருக்கும், அதை விட பெரிய சைஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாப்பாவுக்குமே வச்சு ஊட்டினேன். பாப்பாவுமே எதுவுமே சொல்லலை, அப்படியே சாப்பிட்டா. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு போல். டேஸ்ட் உண்மையாகவே செம்ம டக்கராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய்.